அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரமலான் சீரியலில் இன்றைக்கி ஒரு ஸ்மூத்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சியா சீட் எடுத்துக்கோங்க, ஒரு 5 டேட்ஸ் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸ் எடுத்துக்கோங்க, அப்புறமா கொஞ்சமாக பாதாம் எடுத்துக்கோங்க. சூடாக இருக்கிற பாலை ஊற்றி மினிமம் 1 ஹவராவது ஊற வச்சுக்கோங்க. இன்றைக்கி உளுந்த வடை தான் போட போகிறேன். அதை இன்றைக்கி மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் இந்த மாவு எடுத்து போடுங்க. அது மிதந்துச்சுன்னு அன்னைக்கு வடை போடுறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த மாவை எடுத்து வச்சுட்டு நல்லா கோல்டானதுக்கு அப்புறமா கையை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வடை நல்லா சாஃப்டாக வரும், கிரைண்டரில் அரைச்ச மாதிரி. அப்புறமா வடைக்கு சேர்க்குற மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை இலை, கொஞ்சமாக மிளகை தட்டி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போ ஸ்மூத்தி பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்துடலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பூஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்ல மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆப்பிள் இஷ்டம்னா ஆப்பிள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பனானா சேர்த்துக்கலாம். நான் 2 பனானா சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளோட சூப்பரான ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சு. ஸ்மூத்தி மேலே லைட்டாக பூஸ்ட்டு போட்டுக்கலாம். சாக்லேட் இருந்தால் சாக்லேட்டை துருவி மேலே போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட சூப்பரான சாக்லேட் ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வடையை தட்டி போட போகிறேன். கையில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதில் நடுவில் ஹோலை போட்டு இப்படி போட்டு எடுத்துட வேண்டியதான். வடை ரொம்ப சாஃப்டாக வந்துருந்துச்சு. உளுந்த வடை செய்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நோன்பு திறக்கவும் டைம் ஆகிடுச்சு. நோன்பு திறக்க போகிறோம். இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டான இஃப்தார் ரெசிபியோடு உங்களை நான்